வணக்கம். இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா, மூட்டு வலி சரியாக எளிய 2 பயிற்சிகள் நம்ம பார்க்கலாம். நம்ம இந்த நிலைக்கு வந்துர்றோம். வந்துட்டு கால இப்படி வைக்கிறோம். வச்சுட்டு கைய இங்க கொண்டு வரோம். இதுல ஒரு 25 எண்ணிக்கை நம்ம அப்படியே இருக்கலாம். அடுத்தது இப்ப இந்த கால கொண்டு வரோம். இப்ப நம்ம பார்த்த ஆசனத்துடைய பெயர் வந்து திரிகோண ஆசனம். அதாவது முக்கோண வடிவில இருப்பதனால இதற்கு இந்த பெயர்ன்னு பார்க்கலாம். இந்த பயிற்சி செய்வதனால ஏற்படக்கூடிய நன்மைகள்னு பார்த்தீங்கன்னா, சைடு பெல்லி ஃபேட் வந்து குறையும். மூட்டு வலி குறைக்கக்கூடிய ஒரு ஆற்றலும் உண்டு. இதுல கண் பார்வை தெளிவடையும். மெமரி பவர் இன்கிரீஸ் ஆகும். ஒரு 25 எண்ணிக்கை நம்ம 2 சுற்றுகள் செய்யலாம். லெஃப்ட்டும், ரைட்டும் சேர்த்து செய்யறது 1 சுற்று. அதாவது இந்த பக்கம், அந்த பக்கம் சேர்த்து செய்யும் பொழுது 1 சுற்று. இது போல நம்ம 2 சுற்றுகள் செய்து கொண்டு வரலாம். இப்போ 2வது பயிற்சி பாருங்க. நம்ம இந்த நிலைக்கு வந்துர்றோம். வந்துட்டு இப்படி லாக் பண்ணிக்கிறோம். புடிச்சிட்டு இது போல ஒரு பயிற்சி செய்றோம். இது தாராளமா நீங்க வந்து ஒரு 2 இல்ல 3 நிமிடங்கள் செய்யலாம். இந்த ஆசனத்தோட பெயர் வந்து தித்திலி ஆசனம். அதாவது பட்டாம்பூச்சி பறக்கின்ற ஒரு தோற்றத்தில் இருப்பதனால, இதற்கு இந்த பெயர்ன்னு பார்க்கலாம். இந்த ஆசனம் எதற்காக செய்யப்படுகிறது என்று பார்க்கும் பொழுது, மூட்டு வலிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பயிற்சியாக பார்க்கலாம். நீங்க தரையில அமர்ந்து கொண்டு செய்ய முடியலன்னா, கட்டில்ல அமர்ந்து கொண்டு கூட இந்த பயிற்சி என்பது செய்யலாம். பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா, கன்சீவா இருக்கும் பொழுது செய்யக்கூடிய ஒரு முக்கிய பயிற்சியாகவும் பார்க்கலாம். உணவு எடுத்த பிறகு நம்ப யோகாசன பயிற்சி செய்றதா இருந்தா, ஒரு 3 1/2 மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம். வெறும் தரையில ஒர்க் அவுட் பண்ண வேண்டாம். பெட்ஷீட்டோ, பாயோ, மேட்டோ பயன்படுத்துவது என்பது நல்லது. பெண்கள பொறுத்தவரைக்கும் மாதவிடாய் காலங்கள்ல பயிற்சிகள் என்பது செய்ய வேண்டாம். நன்றி, வணக்கம்.